பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 7 கணிதத்தில 10வது பாட அழகான பின்னங்கள் பகுதி 1 பாடத்தினுடைய தொடர்ச்சியை படிக்க இருக்கிறோம். அந்த வகையில சென்ற வகுப்பில நாங்கள் பார்த்த விஷயங்களை ஞாபகப்படுத்தி கொண்டு இன்றைய வகுப்பை தொடர முடியும். சென்ற வகுப்பில பின்னங்கள் பகுதி 1 நாங்கள் முறைமையில்லா பின்னம், கலப்பு பின்னம் ஆகிய பின்னங்களை பார்த்த நாங்கள் முறைமையில்லா பின்னம் என்றா என்ன, கலப்பு பின்னம், ரெண்டு விஷயங்களை பார்த்திருந்தோம். முறைமையில்லா பின்னம் அப்படி என்றா ஒரு பின்னத்தினுடைய பகுதி எண்ணை விட தொகுதி எண் பெரியதாக இருந்தால், இந்த பின்னத்தை பாருங்கோ, கீழே இருக்கிற எண்ணை பகுதி எண் என்று சொல்லுவோம், மேலே இருக்கிற எண் தொகுதி எண். இந்த பின்னத்தினுடைய பகுதி எண்ணை விட தொகுதி எண் பெரியதாக இருக்கிற மாதிரியான பின்னங்களை நாங்கள் முறைமையில்லா பின்னங்கள் என்று சொல்லுவோம். உதாரணமாக 5, 3/2 இவ்வாறான பின்னங்களை நாங்கள் கூற முடியும். அதோட இன்னொரு பின்னம் படிச்ச நாங்கள் கலப்பு பின்னம் அல்லது கலப்பு எண்கள் என்றும் சொல்லலாம். கலப்பு பின்னம் அப்படி என்றா என்ன, ஒரு முழு எண்ணோட ஒரு முறைமை பின்னம் கலந்து வாரது. ஒரு முழு எண் 2 முழு எண், 5/3 ஒரு பின்னம். பின்னத்திலும் நாங்கள் இதை என்ன பின்னம் என்று சொல்லலாம், முறைமை பின்னம். முறைமை பின்னம் என்றா ஒரு பின்னத்தினுடைய பகுதி எண்ணை விட தொகுதி எண் சிறியதாக இருக்கும். அப்ப ஒரு முழு எண்ணோட ஒரு முறைமை பின்னம் கலந்து வார மாதிரியான இந்த பின்னங்களை நாங்கள் கலப்பு பின்னங்கள் என்று சொல்லுவோம். 4/7 முறைமையில்லா பின்னம் என்றா என்ன, கலப்பு பின்னம் என்றா என்னென்று படிச்சு நாங்கள் அதோட முறைமையில்லா பின்னங்களை எவ்வாறு கலப்பு பின்னமாக மாற்றுறது, கலப்பு பின்னங்களை எவ்வாறு முறைமையில்லா பின்னமாக மாற்றுறது என்பது தொடர்பாகவும் சென்ற வகுப்பில் நாங்கள் படிச்சினாங்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நாங்கள் படிக்க இருக்கிறது பின்னங்களை ஒப்பிடுறது. தரம் 7 நீங்கள் ஏற்கனவே தரம் 6 படிச்சிருக்கிறீங்க. பின்னங்களை ஒப்பிடல், 2 பின்னங்களை ஒப்பிடுறது. இப்போ 2 பின்னம், உதாரணமாக 5/2, 7/2 இந்த 2 பின்னங்களையும் ஒப்பிட்டு எந்த பின்னம் பெரிய பின்னமாக இருக்கும், எந்த பின்னம் சிறிய பின்னமாக இருக்கும் என்று நாங்கள் ஒப்பிட்டு கூற முடியும். அதை பற்றித்தான் நாங்கள் இப்ப படிக்க போறோம். இந்த 2 பின்னங்களையும் நாங்கள் ஒப்பிடுவோம். ஒப்பிடும் பொழுது முதலாவதாக நாங்கள் படிக்கிற விஷயம் தொகுதி எண்கள் சமனாக இருக்கிற 2 பின்னங்களை ஒப்பிடுறது. அதாவது ஒரு பின்னத்தினுடைய தொகுதி எண் இன்னொரு பின்னத்தினுடைய தொகுதி எண்ணுக்கு சமனாக இருக்கிற மாதிரியான 2 பின்னங்களை நாங்கள் எடுத்திருக்கிறோம். 2 பின்னங்களை எடுத்திருக்கிறோம். இந்த பின்னத்தினுடைய தொகுதி எண்ணும் 2, இந்த பின்னத்தினுடைய தொகுதி எண்ணும் 2. இந்த 2 பின்னங்களையும் நாங்கள் ஒப்பிட போறோம். பாருங்க, முதலாவதாக 5/2 நாங்கள் 5/2 இந்த பின்னத்தை உருவாக வரைந்து காட்ட வேணுமெண்டா எவ்வாறு வரைஞ்சு காட்டுவோம். ஒரு உருவ எடுத்துக்கொண்டு அதை 5 சமனான பகுதிகளாக பிரிப்போம். ஒரு முழு உருவ எடுத்துக்கொண்டு அந்த முழு உருவ 5 சமனான பகுதிகளாக பிரித்து அவற்றில 2 பகுதிகளை நிலற்றும் பொழுது இந்த நிலற்றப்பட்ட பகுதி முழு உருவின் பின்னமாக 5/2 என எழுதப்படும். முழு உருவானது 5 சமனான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அவற்றில 2 பகுதிகள் நிலற்றப்படுது. இதை நாங்கள் பின்னமாக என்ன எழுதுவோம், 5/2. ஆகவே 5/2 என்கிற பின்னத்திற்குரிய உருவை நாங்கள் வரைஞ்சு காட்டியிருக்கிறோம்.
அதே போல 7 இல் 2 இந்த பின்னத்திற்குரிய உருவையும் நாங்கள் வரைந்து காட்டுவோம். இப்ப 2 பின்னங்களையும் ஒப்பிடுகிறபடியால 2 பின்னங்களும் ஒரே அளவான உருவாக எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். 2 பின்னங்களையும் நாங்கள் ஒப்பிடும் பொழுது 2 பின்னங்களும் ஒரே அளவான உருவாக எடுக்கப்பட்டிருக்க வேணும். அப்ப 7 இல் 2 நாங்கள் உருவாக வரைஞ்சு காட்டுவோம். 7 இல் 2 உருவாக வரைஞ்சு காட்டுறதுக்கு இந்த உருவானது 7 சமனான பகுதிகளாக பிரிக்கப்பட வேணும். உருவானது 7 சமனான பகுதிகளாக பிரிக்கப்பட வேணும். அதுல நாங்கள் 2 பகுதிகளை நிலற்ற வேணும். இப்ப பாருங்க, இந்த 2 உருவிலையும் நிலற்றப்பட்ட பகுதியினுடைய அளவு அங்கு அதிகமாக இருக்கும். முதலாவது உருவிலையா 2வது உருவிலையா? நிலற்றப்பட்ட பகுதியினுடைய அளவை ஒப்பிடும் பொழுது முதலாவது உருவில தான் நிலற்றப்பட்ட பகுதியினுடைய அளவு அதிகமாக இருக்குது. ஆகவே இந்த பின்னம் பெரிய பின்னமாக இருக்கு. இந்த பின்னத்தை விட 7 இல் 2 இந்த பின்னமானது சிறிய பின்னமாக இருக்கும். நிலற்றப்பட்ட அளவை வச்சு கொண்டுதான் நாங்கள் இந்த 2 பின்னங்களையும் ஒப்பிட முடியும். ஆனால் நாங்கள் போக போக எல்லா உருக்களுக்கும் இவ்வாறு வரைந்து காட்டி செய்ய வேணும் என்ற அவசியம் இல்லை. நாங்கள் அதற்காக ஒரு முறை ஒன்று வச்சிருக்கிறோம். அதாவது 2 பின்னங்களை ஒப்பிடும் பொழுது அந்த 2 பின்னங்களினுடைய தொகுதி எண்கள் சமனாக இருந்தால், அதாவது தொகுதி எண்கள் சமனாக உள்ள 2 பின்னங்களை ஒப்பிடும் பொழுது அவற்றின் பகுதி எண்ணை பார்க்க வேணும். இந்த பின்னத்துல பகுதி எண் 5ஆக இருக்குது, இந்த பின்னத்துல பகுதி எண் 7ஆக இருக்குது. எங்க சிறிய பகுதி எண் இருக்குதோ அந்த பின்னம் மற்ற பின்னத்தை விட பெரிய பின்னமாக இருக்கும். தொகுதி எண்கள் சமனாக இருக்கிற 2 பின்னங்களை ஒப்பிடும் பொழுது அவை இரண்டின் பகுதி எண்களையும் அவதானிக்க வேணும். அந்த 2 பகுதி எண்களில் சிறிய பகுதி எண்ணை கொண்ட பின்னம் மற்ற பின்னத்தை விட பெரியதாக இருக்கும். இங்க 5, இங்க 7, சிறிய பகுதி எண்ணை கொண்ட பின்னம் 5 இல் 2. ஆகவே மற்ற பின்னத்தை விட 5 இல் 2 என்கிற பின்னமானது பெரிய பின்னமாக இருக்கும். இப்ப நாங்கள் இனி எல்லா கேள்விகளுக்கும் உருவாக வரைந்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. 10 இல் 3, 5 இல் 3 பாருங்கோ. இந்த 2 பின்னங்களையும் தொகுதி எண்கள் சமனாக இருக்குது. இந்த 2 பின்னங்களையும் ஒப்பிடும் பொழுது 2னுடைய பகுதி எண்ணை நாங்கள் கவனிக்கிறோம். இங்க 10 இருக்குது, இங்க 5 இருக்குது. ஆகவே இவை 2ல சிறிய பகுதி எண்ணை கொண்ட பின்னம் எது? 5. 5 இல் 3 தான் சிறிய பகுதி எண்ணை கொண்ட பின்னம். ஆகவே இந்த பின்னமானது மற்றைய பின்னம் 10 இல் 3ஐ விட பெரியதாக இருக்கும். இது சிறியதாக இருக்கும், இது பெரியதாக இருக்கும். அதே போல தொகுதி எண்கள் சமனாக இருக்கிற 2 பின்னங்களை ஒப்பிடும் பொழுது அவற்றின் பகுதி எண்களை கவனிப்போம். இங்கு 7 இருக்கு, இங்க 9 இருக்கு. எங்க சிறிய பகுதி எண் இருக்குதோ 7 சின்னம் 9 பெருசு. ஆகவே சிறிய பகுதி எண்ணை கொண்ட பின்னம் மற்ற பின்னத்தை விட பெரியதாக இருக்கும். நாங்கள் பின்னங்களை ஒப்பிடுறதுக்கான ஒரு முறையாக
இந்த தொகுதி எண்கள் சமனான பின்னங்களை ஒப்பிடுறது பற்றி தரம் 6ல படிச்சிருக்கிறோம். இதை வச்சு கொண்டுதான் நாங்கள் தரம் 7லையும் படிப்போம். ஆகவே இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சிருக்க வேணும். தொகுதி எண்கள் சமனாக உள்ள 2 பின்னங்களை ஒப்பிடும் பொழுது அவற்றில் சிறிய பகுதி எண்ணை கொண்ட பின்னம் மற்ற பின்னத்தை விட பெரியதாக இருக்கும். அதே போல பின்னங்களை ஒப்பிடுவதற்காக நாங்கள் இனி பகுதி எண்கள் சமனான பின்னங்களை ஒப்பிட போறோம். பாருங்கோ, 4 2 7 2 7 5 2 பின்னங்களையும் ஒப்பிட போறோம். 7 2 7 5 2 பின்னங்களையும் பகுதி எண்கள் எப்படி இருக்குது? சமனாக இருக்குது. ஏற்கனவே நாங்கள் பார்த்தது தொகுதி எண்கள் சமனான 2 பின்னங்களை ஒப்பிட்ட நாங்கள் இப்பொழுது பகுதி எண்கள் சமனாக இருக்கிற 2 பின்னங்களை நாங்கள் ஒப்பிட போறோம். அப்ப அதற்காக முதலாவது பின்னத்தின் உருவ வரைவோம். நாங்கள் முதலாவது பின்னமானது 7 2. ஆகவே ஒரு முழு உருவானது 7 சமனான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு 2 பகுதிகள் நிலற்றப்பட வேண்டும். ஏழில் 2 உருவாக நாங்கள் வரைந்து காட்டுறதுக்கு முழு உரு ஒன்றை 7 சமனான பகுதிகளாக பிரிக்கிறோம். 7 சமனான பகுதிகளாக பிரிச்சுட்டு அதுல 2 பகுதிகளை நாங்கள் நிலட்டுகிறோம். 2 பகுதிகளை நிலட்டி இருக்கிறோம். அடுத்தது 7 5 நாங்கள் உருவாக வரைந்து காட்ட போறோம். அப்ப அதே அளவான உரு எடுத்துக்கொள்வோம். அதே அளவான உரு. இதையும் நாங்கள் 7 சமனான பகுதிகளாக பிரிக்கிறோம். ஏழு சமனான பகுதிகளாக பிரிச்சிருக்கிறோம். 7ல் 5 அண்டபடியா நாங்கள் எத்தனை பகுதிகளை நிலட்ட வேணும்? 5 பகுதிகளை நிலட்ட வேணும். 1 2 3 4 5 5 பகுதிகளை நிலட்டி இருக்கிறோம். பாருங்கோ, இந்த 2 பின்னங்கள்லையும் எந்த பின்னத்துல நிலற்றப்பட்ட பகுதியினுடைய அளவு அதிகமாக இருக்கிறது? எங்க நிலற்றப்பட்ட பகுதியினுடைய அளவு அதிகமாக இருக்குதோ அந்த பின்னம் பெரிய பின்னமாக இருக்கும் மற்ற பின்னத்தை விட. ஆகவே இங்க பாருங்க, 2 பின்னங்களையும் நாங்கள் 2 பின்னங்களையும் உருவாக வரைந்து ஒப்பிடும் பொழுது முதலாவது பின்னத்தை விட 2வது பின்னம் தான் பெரிய பின்னமாக இருக்குது. எதை வச்சு சொல்றோம்? நாங்கள் நிலற்றப்பட்ட பகுதியினுடைய அளவு இங்க அதிகமாக இருக்குது, இங்க குறைவாக இருக்குது. ஆகவே 7ல் 2 என்கிற பின்னமானது சிறிய பின்னமாக இருக்கும் 7ல் 5 என்கிற பின்னத்தை விட. ஆகவே இனி நாங்கள் ஒவ்வொரு பின்னத்திற்கும் உருவாக வரைந்து கணக்கு செய்ய வேண்டிய அவசியமில்லை. நாங்கள் நேரடியாக அதற்கு ஒரு முறை ஒன்று வச்சிருக்கிறோம். அதாவது 2 பின்னங்களை ஒப்பிடும் பொழுது அவற்றின் பகுதி எண்கள் சமனாக இருந்தால் 2 பின்னங்களை ஒப்பிடும் பொழுது அவற்றின் பகுதி எண்கள் சமனாக இருந்தால் அல்லது சமனான பகுதி எண்களை உடைய 2 பின்னங்களை ஒப்பிடும் பொழுது
அவற்றின் தொகுதி எண்களை நாங்கள் அவதானிக்க வேணும். தொகுதி எண்களை கவனிப்போம். எந்த தொகுதி எண் பெரியதாக இருக்குதோ அந்த பின்னம் பெரிய பின்னமாக இருக்கும். ஆகவே இந்த பின்னம் பெரியதாக இருக்கும். 7/5 நாங்கள் பொதுவாக வரைந்து காட்டின நாங்கள் 7/5 தான் பெரியதாக இருக்கும். 7/2 விட பகுதி எண்கள் சமனாக உள்ள 2 பின்னங்களை ஒப்பிடும் பொழுது அவற்றின் தொகுதி எண்களை நாங்கள் கவனிப்போம். எந்த பின்னத்தினுடைய தொகுதி எண் பெரியதாக இருக்குதோ 2 விட 5 பெருசு. ஆகவே அந்த பின்னம் பெரிய தொகுதி எண்ணை கொண்ட பின்னம் மற்ற பின்னத்தை விட பெரியதாக இருக்கும். இதே போல நாங்கள் 2 கேள்விகள் செய்வோம். 8/3 8/4 சமனான பகுதி எண்களை கொண்ட 2 பின்னங்களை ஒப்பிடுறோம். ஒப்பிடும் பொழுது தொகுதி எண்களை பார்ப்போம். இங்க 3 இருக்குது, இங்க 4 இருக்குது. 3ஐ விட 4 பெரியது. ஆகவே 8/3 என்கிற பின்னத்தை விட 8/4 என்கிற பின்னமானது பெரிய பின்னமாக இருக்கும். அதே போல 10/1 10/7 10/1 பகுதி எண்கள் சமனாக இருக்கிற 2 பின்னங்களை ஒப்பிடும் பொழுது அவற்றின் தொகுதி எண்களை பார்க்கிறோம். எந்த பின்னத்தினுடைய தொகுதி எண் பெரியதாக இருக்குதோ அந்த பின்னமானது மற்ற பின்னத்தை விட பெரியதாக இருக்கும். இங்க 7 இருக்கு, இங்க 1 இருக்கு. 1ஐ விட 7 பெரியது. ஆகவே 10/7 என்கிற பின்னமானது 10/1 என்கிற பின்னத்தை விட பெரிய பின்னமாகும். அகன்ற பக்கம் பெரியது என்பதை குறிக்கும், ஒடுங்கின பக்கம் சிறியது என்பதை குறிக்கும். அப்ப பின்னங்களை ஒப்பிடும் பொழுது நாங்கள் இந்த 2 விஷயங்களையும் கவனத்துல கொள்ள வேணும். தொகுதி எண்கள் சமனாக இருந்தால் எப்படி எந்த பின்னம் பெரியதாக இருக்கும், பகுதி எண்கள் சமனாக இருந்தால் எந்த பின்னம் பெரியதாக இருக்கும். அதே போல இப்ப தொகுதி எண்ணும் பகுதி எண்ணும் சமனாக இல்லாமல் இருந்தால், இப்ப உதாரணமாக 5/3 10/5 இந்த 2 பின்னங்களையும் நாங்கள் ஒப்பிடுறோம். 2 பின்னங்களினுடைய தொகுதி எண்களும் சமனாக இல்லை, பகுதி எண்களும் சமனாக இல்லை. 2 பின்னத்தையும் பாருங்க, தொகுதி எண்கள் வேற வேற, பகுதி எண்களும் வேற வேற. இவ்வாறான பின்னங்களை ஒப்பிடும் பொழுது நாங்கள் என்ன செய்ய வேணும்? இவ்வாறான தொகுதி எண்ணோ அல்லது பகுதி எண்ணோ சமன் இல்லாமல் இருக்கும் இந்த பின்னங்களை ஒப்பிடும் பொழுது நாங்கள் அவற்றின் பகுதி எண்களை சமப்படுத்த வேணும். பகுதி எண்களை சமனாக்கின பிறகு செய்யறது ஒப்பிடுறது எங்களுக்கு ஈஸியா இருக்கு. இங்க பாருங்க, என்ன இருக்கு? 5 இருக்கு, இங்க 10 இருக்கு. நாங்கள் ஏற்கனவே சமவெளி பின்னம் படிச்சிருக்கிறோம். ஒரு பின்னத்தினுடைய பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் ஒரே எண்ணால பெருக்கி சமவெளி பின்னம் பெற்றுக்கொள்ள முடியும். சமவெளி பின்னத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு பின்னத்தினுடைய பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் ஒரே எண்ணால பெருக்கி சமவெளி பின்னத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப இங்க 5 இருக்கு, இங்க 10 இருக்கு. நாங்கள் என்ன செய்யலாம்? 5 2ஆல பெருக்கும் பொழுது 10 கிடைக்கும். ஆகவே நாங்கள் இந்த பின்னத்தை 5/3 என்கிற பின்னத்தினுடைய பகுதி எண் 10 வார மாதிரி நாங்கள் செய்ய போறோம். 5/3 என்கிற பின்னத்தினுடைய பகுதி எண் 10ஆக இருந்தால்தான் எங்களுக்கு இந்த 2 பின்னங்களையும் ஒப்பிடுவதற்கு இலகுவாக இருக்கும். ஆகவே இந்த பின்னத்தை நாங்கள் இந்த பின்னத்திற்கு சமவெளி பின்னம் காண வேண்டும். பகுதி எண் 10 வார மாதிரி. அப்ப 5 எந்த எண்ணால பெருக்கினீங்கண்டா 10 கிடைக்கும். 5 2ஆல பெருக்கும் பொழுது 10 கிடைக்கும். ஆகவே நாங்கள் கீழையும் மேலையும் 2ஆல பெருக்கி சமவெளி பின்னம் காண்றோம். 2ஆல பெருக்கும் பொழுது 3ஐயும் 2ஐயும் பெருக்கினீங்கண்டா 6, 5ஐயும் 2ஐயும் பெருக்கினீங்கண்டா 10.
அப்ப 5 என்கிற பின்னத்திற்குரிய சமவெளி பின்னம் 5 என்கிற பின்னத்திற்குரிய சமவெளி பின்னம் 10 இந்த 2 பின்னங்களும் சமனான பின்னங்கள் ஆயிற்று. 5 10 நாங்கள் இனி என்ன செய்யலாம்? 5 பதிலாக 10 எழுதி 10 நாங்கள் 10 ஒப்பிடலாம். 5 சமனான பின்னம் 10 இனி நாங்கள் 10 10 ஒப்பிட்டு எது பெருசா இருக்குன்னு சொல்ல முடியும் எங்களால். 10 10 ஒப்பிடுவோம். பாருங்க, இந்த 2 பின்னங்களினுடைய பகுதி எண்கள் எப்படி இருக்குது? சமனாக இருக்குது. சமனான பகுதி எண்களை கொண்ட 2 பின்னங்களை ஒப்பிடும் பொழுது அவற்றின் தொகுதி எண்களை நாங்கள் கவனிப்போம். தொகுதி எண்களை அவதானிப்போம். எந்த பின்னத்தினுடைய தொகுதி எண் பெரியதாக இருக்குதோ அந்த பின்னம் பெரிய பின்னமாக இருக்கும். 10 10 இங்க 6 இருக்கு, இங்க 5 இருக்கு. பகுதி எண்கள் சமனாக இருக்குது. அப்ப பெரிய தொகுதி எண்ணை கொண்ட பின்னம் மற்ற பின்னத்தை விட பெரியதாக இருக்கும். இனி 10 பின்னம் என்ன? 10 என்கிற பின்னத்துக்கு சமனான பின்னம் 5 ஆகவே 5 என்கிற பின்னமானது 10 என்கிற பின்னத்தை விட பெரிய பின்னமாக இருக்கும். 5 10 விட பெரிய பின்னமாக இருக்கும். நீங்கள் பின்னங்களை ஒப்பிடும் பொழுது அவற்றின் பகுதி எண்ணோ தொகுதி எண்ணோ சமம் இல்லாமல் இருந்தால் இவ்வாறு சமப்படுத்தி நாங்கள் செய்ய வேண்டும். நீங்களோட கேள்வி எழுதிக் கொள்ளுங்க. ஆகிய பின்னங்களை ஒப்பிடுக. ஆகிய பின்னங்களை ஒப்பிடுக. ஒப்பிடுகன்னுட்டு இந்த 2 கேள்வியையும் எழுதி வைக்கலாம். அடுத்ததாக நாங்கள் இதே மாதிரி பின்னங்களை ஒப்பிடுவோம். பகுதி எண்ணும் பகுதி எண்களும் சமனில்லாத 2 பின்னங்களை ஒப்பிடுவோம். கொஞ்சம் வித்தியாசமான பின்னங்கள். பாருங்கோ, 3 இதை நீங்கள் கேள்வியை எழுதி கொள்ளலாம். 2வதாக 3 8 1 ஆகிய பின்னங்களை ஒப்பிடுக. ஆகிய பின்னங்களை ஒப்பிடுக. ஒப்பிட்டு எந்த பின்னம் பெரியதாக இருக்கும், எந்த பின்னம் சிறியதாக இருக்கும் என்று நாங்கள் சொல்ல போறோம். அல்லது கேள்வி வரும், ஆகிய பின்னங்களை ஒப்பிட்டு பெரிய பின்னத்தை தெரிந்து எழுதுக. 2 பின்னங்களையும் ஒப்பிட்டு பெரிய பின்னத்தை தெரிவு செய்து எழுதுகண்டா நீங்கள் 2ஐயும் ஒப்பிட்டு பார்த்து எந்த பின்னம் பெரிய பின்னமாக இருக்குமோ அதை நீங்கள் எழுதுவீங்க. 3 2ஐயும் 8 1ஐயும் நாங்கள் ஒப்பிடுவோம். ஒப்பிடும் பொழுது சிறிய பின்னங்களாக மாற்றி எழுதுவோம். 5 2 2 1 அந்த பின்னங்கள் நாங்கள் பிறகு படிப்போம். பின்னங்கள் 2ல கொஞ்சம் பெரிய பின்னங்களை படிப்போம். 2 சிறிய பின்னங்களை எடுத்திருக்கிறோம். 5 2 2 1
இந்த ரெண்டு பின்னங்களையும் பாருங்கோ. பகுதி எண்கள் எப்படி இருக்குது, வேற வேறையா இருக்குது, ஒரே மாதிரி இல்லை. பகுதி எண்கள் சமனாக இல்லை. தொகுதி எண்களையும் பாருங்கோ, தொகுதி எண்ணும் சமனாக இல்லை. ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேணும், பகுதி ரெண்டு பின்னங்களையும் பகுதி எண்கள் சமனாக வார மாதிரி நாங்கள் சமவெளி பின்னம் காண போறோம். ஆகவே இங்க 5 இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்ப என்ன செய்யலாம், எவ்வாறு நாங்கள் சமவெளி பின்னம் காணலாம்? இந்த பின்னத்தை 5 2ஆல பெருக்கணும்னா 10 வரும், 2 5ஆல பெருக்கணும்னா 10 வரும். அவ்வாறு செய்யும் போது கீழே பகுதி எண்கள் சமனாக மாறிவிடும். சமவெளி பின்னம் நாங்கள் காண்றதுக்கு ஒரே மாதிரியான பகுதி எண் வார மாதிரி 2 பின்னங்களுக்கும் நாங்கள் சமவெளி பின்னம் காண போறோம். இப்ப இங்க 5 இருக்கு, இங்க 2 இருக்கு. 5 2ஆல பெருக்கினீங்கன்னா 10. ஆகவே நாங்கள் இந்த பின்னத்தினுடைய பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் 2ஆல பெருக்குவோம். பெருக்கினீங்கன்னா 2 4 2 10. 5ல் 2 என்கிற பின்னத்துக்கு சமனான பின்னம் 10ல் 4. இனி 2ல் 1. ஆகவே நாங்கள் மற்ற பின்னத்தையும் என்ன செய்ய வேணும், பகுதி எண் 10 வார மாதிரியான பின்னமாக மாற்ற வேணும். அப்பதான் நாங்கள் 2 பின்னங்களையும் ஒப்பிட்டு பார்க்க முடியும். பகுதி எண்கள் ஒரே மாதிரி இருந்தால் தான் 2 பின்னங்களையும் ஒப்பிட்டு பார்த்து கூற முடியும். 2ல் 1. இந்த ஆகவே 2ல் 1 இந்த பின்னத்தினுடைய பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் நாங்கள் 5ஆல பெருக்கிறோம். 5ஆல பெருக்குவோம். 1 5 2 10. 2 பின்னத்தையும் 2 பின்னத்திற்கும் சமவெளி பின்னங்களை கண்டிருக்கிறோம். சமவெளி பின்னங்கள் காணும் பொழுது ஒரே பகுதி எண்ணை கொண்ட பின்னங்களாக எங்களுக்கு கிடைக்குது. இனி நாங்கள் இவ ரெண்டையும் ஒப்பிட முடியும். இந்த 2 பின்னங்களையும் ஒப்பிடுவோம். 10ல் 4ஐயும் 10ல் 5ஐயும் நாங்கள் ஒப்பிடுவோம். பகுதி எண்கள் சமனாக இருக்குது. ஆகவே அவற்றின் தொகுதி எண்களை பார்ப்போம். எந்த பின்னத்தினுடைய தொகுதி எண் பெரியதாக இருக்குதோ அந்த பின்னம் பெரிய பின்னமாக இருக்கும் மற்றதை விட. 10ல் 4 10ல் 5, 4 விட 5 பெருசு. ஆகவே 10ல் 4 விட 10ல் 5 பெரியதாக இருக்கும். இனி 10ல் 4க்குரிய பின்னம் என்ன, 10ல் 4க்குரிய பின்னம் 5ல் 2. 10ல் 5க்குரிய பின்னம் 2ல் 1. ஆகவே 5ல் 2ஐ விட 2ல் 1 பெரிய பின்னமாக இருக்கும். கேள்வி பின்னங்களை ஒப்பிடுக என்று கேள்வி கேட்டா நாங்கள் இதோட நிப்பாட்டி கொள்ளலாம். ஆகிய பின்னங்களை ஒப்பிட்டு பெரிய பின்னத்தை தெரிவு செய்கின்ற எது பெரிய பின்னம், 2ல் 1 தான் பெரிய பின்னம். ஆகவே 2ல் 1 பெரிய பின்னம் ஆகும் என நாங்கள் எழுதி விடுவோம். அடுத்ததாக இதே மாதிரி நாங்கள் 2 முறைமையில்லா பின்னங்களை ஒப்பிடுவோம். முறைமையில்லா பின்னங்கள் நாங்கள் இப்ப படிச்ச நாங்கள் முறைமை பின்னம் ஒப்பிட தெரியும் எங்களுக்கு. 2 முறைமை இல்லா பின்னங்களை நாங்கள் ஒப்பிடுவோம். 3ல் 4 6ல் 5. 3ல் 4 6ல் 7. இந்த 2 பின்னங்களையும் பாருங்க. முறைமை இல்லா பின்னங்கள் பகுதி எண்ணை விட தொகுதி எண் பெரியதாக இருக்குது. இங்கே பகுதி எண்ணை விட பகுதி எண்ணை விட தொகுதி எண் பெரியதாக இருக்குது. முறைமை இல்லா பின்னங்களை நாங்கள் எவ்வாறு ஒப்பிடுவோம்டா அதே மாதிரி தான். முறைமை இல்லா பின்னங்களுக்கும் சமவெளி பின்னங்களை காணுவோம். பகுதி எண்
ஒரே மாதிரி பகுதி எண்கள் சமனாக வார மாதிரி 2 பின்னங்களுக்கும் சமவெளி பின்னங்களை காணுவோம். கண்ட பிறகு நாங்கள் ஏற்கனவே செய்தது போல பகுதி எண்கள் சமனாக இருக்கும் போது தொகுதி எண்ணில பெரியதாக இருக்கக்கூடிய பின்னம் பெரியதாக இருக்கும் என்று நாங்கள் ஒப்பிட முடியும். முதலாவது பின்னத்தை எடுத்துக்கொள்வோம். 4 கீழே 3 3 4. இந்த பின்னத்தினுடைய சமவெளி பின்னம் நாங்கள் காண வேண்டும். 2 பின்னங்களையும் அவதானிப்போம். இவற்றினுடைய தொகுதி எண்கள் சமனாக இல்லை. பகுதி எண்களை அவதானிக்கிறோம். பகுதி எண்களும் சமனாக இல்லை. ஆகவே நாங்கள் பகுதி எண்கள் சமனாக வார மாதிரி சமவெளி பின்னம் காணுவோம். இங்க பாருங்க, இங்க 3 இருக்கு, இங்க 6 இருக்குது. என்ன செய்யலாம்? நாங்கள் 3 2ஆல பெருக்கும் பொழுது 6 கிடைக்கும். ஆகவே இந்த பின்னத்தை நாங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. முதலாவது பின்னத்துக்கு மட்டும் பகுதியன் 6 வார மாதிரியான சமவெளி பின்னம் கண்டால் போதும். இங்கே முதலாவது பின்னத்தின் பகுதியன் 3, 2வது பின்னத்தினுடைய பகுதியன் 6. பகுதி எண்கள் சமனாக இருக்கிற மாதிரி நாங்கள் மாற்றுவோம். பகுதி எண்கள் சமனாக இருந்தால்தான் எங்களால ஒப்பிட முடியும். பகுதி எண்கள் அல்லது தொகுதி எண்கள் சமனாக இருக்க வேண்டும். அப்ப பகுதி எண்கள் சமனாக இருக்கிற மாதிரி நாங்கள் மாற்றுவோம். இங்க 3 இருக்கு, இங்க 6 இருக்கு. அப்ப 3 2ஆல பிரிக்கணும்னா 6 கிடைக்கும். ஆகவே இந்த பின்னத்துக்கு மட்டும் சமவெளி பின்னம் காணுவோம். இந்த பின்னத்தை அப்படியே வச்சிருப்போம். முதலாவது பின்னத்துக்கு சமவெளி பின்னம் காண போறோம். பகுதி எண் 6 வார மாதிரியான சமவெளி பின்னம் காண போறோம். ஆகவே முதலாவது பின்னத்தை நாங்கள் 2ஆல பெருக்குவோம். 2ஆல பெருக்கும் பொழுது 4 தர 2 8 3 6. முதலாவது பின்னம். 2வது பின்னம் என்ன? 6 7. அப்ப பாருங்கோ, இந்த பின்னம் 6 7. இந்த பின்னம் முதலாவது பின்னம் 6 8. இப்ப 2 இது 2வது இருக்கிற பின்னம் 6 7. முதலாவது இருக்கிற பின்னத்தை நாங்கள் 6 8 வார மாதிரி சமவெளி பின்னமாக மாற்றி இருக்கிறோம். இப்ப இந்த 2 பின்னங்களையும் நாங்கள் ஒப்பிட முடியும். பகுதி எண்கள் சமனாக இருக்குது. ஆகவே தொகுதி எண்ணை கவனிப்போம். எந்த பின்னத்தினுடைய தொகுதி எண் பெரியதாக இருக்குதோ அந்த பின்னம் பெரிய பின்னமாக இருக்கும். இனி 6 7க்குரிய பின்னம் 6 7 தான். 6 8க்கு சமனான பின்னம் என்ன? 3 4. இதோட நாங்கள் முடிச்சிடக்கூடாது. இந்த 2 பின்னங்களையும் தான் நாங்கள் ஒப்பிட வேண்டும். இந்த பின்னத்திற்கு சமனான பின்னம் என்னென்று நாங்கள் இந்த பின்னத்துக்கு சமவெளி பின்னம் காணும் போது 6 8 இந்த பின்னம் கிடைச்சிருக்குதுன்னு பார்ப்போம். 6 8க்கு சமனான பின்னம் 3 4. ஆகவே இந்த 2 பின்னங்களையும் ஒப்பிடும் பொழுது 3 4 முதலாவது இருக்கிற இந்த பின்னம் தான் மற்ற பின்னத்தை விட பெரியதாக இருக்கும். ஏனென்றால் இங்கே கவனிக்கிறோம், பகுதி எண்கள் சமனாக இருக்குது. தொகுதி எண்ணில பெரியதாக இருக்கிறது இந்த பின்னம். ஆகவே இந்த பின்னத்திற்கு சமனான பின்னம் 3 4. முதலாவது பின்னம் 2வது பின்னத்தை விட பெரியதாக இருக்கு என்று நாங்கள் ஒப்பிட முடியும். இது முறைமையில்லா பின்னம். 2மே முறைமையில்லா பின்னம் இருக்கிற மாதிரியான 2 பின்னங்களை நாங்கள் ஒப்பிட்டு இருக்கிறோம். அடுத்ததாக மூன்றாவது கேள்வி. அடுத்ததாக நாங்கள் இனி பார்க்க போறது கலப்பு பின்னங்களை ஒப்பிடுறது. கலப்பு பின்னங்களை எவ்வாறு ஒப்பிடுவோம்? பின்னங்களை ஒப்பிடுறதிலேயே கலப்பு பின்னங்களை ஒப்பிடல். இரண்டு கலப்பு பின்னங்களை ஒப்பிட்டு எந்த பின்னம் பெரியதாக இருக்கும், எந்த பின்னம் சிறியதாக இருக்கும் என்று நாங்கள் சொல்ல போறோம்.
அதற்காக 2 கலப்பு பின்னங்களை எடுப்போம். பாருங்க, 1 3 2, 2 5 3. இந்த 2 பின்னங்களும் கலப்பு பின்னங்கள். ஒரு முழுவண்ணோட ஒரு முறைமை பின்னம் கலந்து வார மாதிரியான 2 கலப்பு பின்னங்களை எடுத்திருக்கிறோம். இந்த 2 பின்னங்களையும் நாங்கள் ஒப்பிட போறோம். எந்த பின்னம் பெரிய பின்னமாக இருக்கும், எந்த பின்னம் சிறிய பின்னமாக இருக்கும். நாங்கள் என்ன செய்ய வேணும்? கலப்பு பின்னங்கள் 2 ஒப்பிடும் பொழுது முதலாவது கவனிக்க வேண்டியது, கலப்பு பின்னங்கள்ல இருக்கக்கூடிய முழு எண்களை நாங்கள் பார்க்க வேணும். இந்த கலப்பு பின்னத்துல முழு எண் என்ன? 1. இந்த கலப்பு பின்னத்துல இருக்கிற முழு எண் என்ன? 2. முழு எண்களை நாங்கள் அவதானிப்போம். முழு எண்கள் சமனற்றதாக இருந்தால் அவற்றில் பெரிய எண்ணை கொண்ட கலப்பு பின்னம் பெரிய பின்னமாக இருக்கும். இந்த கலப்பு பின்னத்துல இருக்கிற முழு எண் 1. இந்த கலப்பு பின்னத்துல இருக்கிற முழு எண் 2. 1ஐ விட 2 பெரியது. ஆகவே இந்த பின்னத்தை விட இந்த பின்னம் பெரிய பின்னமாக இருக்கும். 1 3 2ஐ விட 2 5 3 பெரிய பின்னமாக இருக்கும். பாருங்க, 7 5 3, 4 2 1. இந்த 2 கலப்பு பின்னங்களையும் ஒப்பிடுவோம். முதலாவது முழு எண்களை கவனிப்போம். முழு எண்கள் சமனாக இருக்குதா? இங்க 7 இருக்குது, இங்க 4 இருக்குது. 7ஐ விட 4 சிறியது, 4ஐ விட 7 பெரியது. ஆகவே 7 5 3 என்கிற பின்னமானது 4 2 1 என்கிற பின்னத்தை விட பெரிய பின்னமாக இருக்கும். கலப்பு பின்னங்களை ஒப்பிடும் பொழுது முதலாவதாக முழு எண்களை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒப்பிடுறது ஒரு முறை. அடுத்த முறை என்னன்னா, முழு எண்கள் சமனில்லாம இருந்தால் நாங்கள் இலகுவாக ஒப்பிட முடியும். ஆனால் முழு எண்கள் சமனாக இருந்தால் என்ன செய்யறது என்று நாங்கள் பார்ப்போம். முழு எண்கள் சமனாக இருந்தால் எவ்வாறு ஒப்பிடுறது? முழு எண்கள் சமனாக இருக்கிற மாதிரி 2 பின்னங்கள் எடுத்துக்கொள்ளவும். 3 6 5. அடுத்தது 3 2 1. பாருங்க, 2 கலப்பு பின்னங்கள் எடுத்திருக்கிறோம். முதலாவது பின்னம் 3 6 5. அடுத்த பின்னம் 3 2 1. 2 பின்னங்களினுடைய முதலாவது நாங்கள் செய்ய வேண்டியது என்ன? 2 தரப்பு பின்னங்களையும் முழு எண்கள் எப்படி இருக்குது, முழு எண்கள் சமனாக இருக்குதா இல்லையா? 2லையும் முழு எண்கள் சமனாக இருக்குது. இங்கேயும் 3, இங்கேயும் 3. ஆகவே முழு எண்கள் சமனாக இருக்கிறபடியால நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? முழு எண்கள் சமனாக இருக்குது. ஆகவே முழு எண்ணோட இருக்கிற இந்த பின்னங்களை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க போறோம். முழு எண்ணோட இருக்கிற முழு எண்கள் சமனாக இருக்குது. சமனாக இருந்தால் நாங்கள் முழு எண்ணோட இருக்கிற 2 பின்னங்களையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க போறோம். எந்த பின்னம் பெரிய பின்னமாக இருக்கும்? அப்படி 6 5ஐயும் 2 1ஐயும் நாங்கள் ஒப்பிட போறோம். 2ஐயும் ஒப்பிடுறதுக்கு என்ன செய்வோம்? முதலாவது இவைகளின் பகுதி எண்கள் சமனாக இருக்கிறான்னு பார்ப்போம். பகுதி எண்கள் சமனாக இல்லை. அப்ப தொகுதி எண்கள் சமனாக இருக்கிறான்னு பார்ப்போம். தொகுதி எண்கள் சமனாக இல்லை. ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேணும்? பகுதி எண்களை சமனாக்க வேணும். பகுதி எண்கள் சமனாக வார மாதிரி ஏதோ ஒரு பின்னத்துக்கோ அல்லது 2 பின்னத்துக்கோ சமவெளி பின்னத்தை கண்டு பகுதி எண்களை சமப்படுத்த வேணும். அப்ப 6 5
6ல் 5 இருக்கு, 2ல் 1 இருக்கு, 6 இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்ப நாங்கள் 2ஐயும் என்ன செய்யலாம்? 6 இந்த பின்னத்தை அப்படியே வச்சுக்கொண்டு இந்த பின்னத்தை மட்டும் 3ஆல பெருக்கினீங்கன்னா பகுதி எண் 6ஆக மாறிவிடும். இங்க 6 இருக்கு, இங்க 2 இருக்கு, 6ஆல 2 வகுபடும். ஆகவே இந்த பின்னம் அப்படியே இருக்கு, இந்த பின்னத்துக்கு மட்டும் சமவெளி பின்னம் காணுவோம். பகுதி எண் 6 வார மாதிரி. அப்ப 6ல் 5 நாங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. 2ல் 1க்கு சமவெளி பின்னம் காண்றோம். பகுதி எண் 6 வார மாதிரி காண்றோம். 2 ஏதோ ஒரு எண்ணால பெருக்கும் பொழுது 6 கிடைக்க வேணும். அப்படி இருந்தா இந்த எண்ணால பெருக்குவோம், 3ஆல பெருக்குவோம். மேலையும் கீழையும் 3ஆல பெருக்கி சமவெளி பின்னம் காணுவோம். பகுதி எண் 6 கிடைக்கும். இப்படி சமவெளி பின்னம் 3ஆல பெருக்கி காணும் பொழுது கிடைக்கக்கூடிய சமவெளி பின்னத்தின் பகுதி எண் 6ஆக இருக்கும். 2ஐயும் 3ஐயும் பெருக்கினோம்னா 6, 1ஐயும் 3ஐயும் பெருக்கினோம்னா 3. இப்ப பாருங்க, 6ல் 5 முதலாவது பின்னம். 2ல் 1க்கு நாங்கள் சமவெளி பின்னம் கண்டுட்டோம். 2ல் 1க்கு சமனான பின்னம் என்ன? 6ல் 3. இப்ப இந்த 2 பின்னங்களை நாங்கள் ஒப்பிட முடியும். இங்க 6ல் 5 இருக்கு, இங்க 6ல் 3 இருக்கு. பகுதி எண்கள் சமனாக இருக்குது. தொகுதி எண் இங்க 5 இருக்கு, இங்க 3 இருக்கு. பெரிய தொகுதி எண்ணை கொண்ட பின்னம் பெரிய பின்னமாக இருக்கும். ஆகவே பெரிய தொகுதி எண்ணை கொண்ட பின்னம் பெரிய பின்னமாக இருக்கும். ஆகவே 6ல் 5 பெரிய பின்னமாக இருக்கும். பகுதி எண்கள் சமனாக இருக்குது. தொகுதி எண்களை பார்ப்போம். இங்க 5 இருக்கு, இங்க 3 இருக்கு. 3ஐ விட 5 இருக்கு. ஆகவே 6ல் 5 தான் பெரிய பின்னமாக இருக்கு. 6ல் 5 பெரிய பின்னமாக இருக்கிறபடியா 6ல் 5ஐ கொண்ட கலப்பு பின்னம் என்ன? முதலாவது இருக்கிற பின்னம். ஆகவே 3உடன் 6ல் 5 என்கிற கலப்பு பின்னமானது 3உடன் 2ல் 1 என்கிற கலப்பு பின்னத்தை விட பெரிய பின்னமாக இருக்கும். 3 3 சமன். 6ல் 5 6ல் 3 விட பெருசு. 6ல் 3க்குரிய பின்னம் 2ல் 1. ஆகவே முதலாவது பின்னம் பெரியதாக இருக்கிறபடியா கலப்பு பின்னத்திலே முதலாவது பின்னம் பெரிய பின்னம் ஆகும். இதையும் நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். ஆகிய பின்னங்களை ஒப்பிடுக. ஆகவே நாங்கள் இன்னும் ஒரு கேள்வி செய்வோம். 2 கலப்பு பின்னங்களை ஒப்பிடுவோம். 4வது கேள்வி 5வது கேள்வியாக கொள்ளுங்க. 6உடன் 4ல் 1, 6உடன் 8ல் 3 ஆகிய பின்னங்களை ஒப்பிடுக. ஆகிய பின்னங்களை ஒப்பிடுக. கேள்வி எழுதிக் கொள்ளலாம். 2 பின்னங்களையும் பார்ப்போம். 2 பின்னங்களையும் முதலாவதாக நாங்கள் கவனிக்க வேண்டியது 2 பின்னங்கள்லையும் இருக்கிற முழுவன் சமனாக இருக்குதா இல்லையா? இங்கே முழுவன் 6ஆக இருக்குது, இங்கே முழுவன் 6ஆக இருக்குது. ஆகவே நாங்கள் முழு எண்கள் சமனாக இருக்கிறபடியா மற்ற 2 பின்னங்களையும் ஒப்பிடுவோம். எந்த பின்னம் பெரிய பின்னமாக இருக்கும் என்று 4ல் 1ஐயும் 8ல் 3ஐயும் நாங்கள் ஒப்பிடுவோம். எந்த பின்னம் பெரிய பின்னமாக இருக்கும் என்று. 4ல் 1 8ல் 3 இங்க 4 இருக்கு, இங்க 8 இருக்குது. பகுதி எண்கள் சமனாக இல்லை.
தொகுதி எண்களும் சமனாக இல்லை. அப்ப பகுதி எண் சமனாக வார மாதிரி முதலாவது பின்னத்தை 2ஆல பெருக்கினீங்கன்னா பகுதி எண் 8ஆக மாறிவிடும். ஆகவே 4ல் 1 என்கிற பின்னத்தை 2ஆல பெருக்கி சமவெள பின்னம் காணுவோம். 2 4 தர 2 8. 4ல் 1 இந்த பின்னத்திற்குரிய சமவெள பின்னம் என்ன? 8ல் 2. அடுத்த பின்னம் 8ல் 3. 4ல் 1க்குரிய சமவெள பின்னம் 8ல் 2. 8ல் 2 பெரியதாக இருக்குமா? 8ல் 3 பெரியதாக இருக்குமா? பகுதி எண்கள் சமனாக இருக்குது. தொகுதி எண்ணை கவனிக்கிறோம். பெரிய தொகுதி எண்ணை கொண்ட பின்னம் பெரியதாக இருக்கும். ஆகவே 8ல் 2ஐ விட 8ல் 3 பெரியது. ஆகவே 4ல் 1ஐ விட 8ல் 3 இந்த பின்னத்திற்குரிய பின்னம் இந்த பின்னம். 4ல் 1ஐ விட 8ல் 3 பெரியதாக இருக்கும். அப்ப 6ஓடு 4ல் 1ஐயும் 6ஓடு 8ல் 3ஐயும் ஒப்பிடும் பொழுது 4ல் 1ஐ விட 8ல் 3 பெரிய பின்னமாக இருக்கிறபடியால 6உடன் 4ல் 1ஐ விட 6உடன் 8ல் 3 பெரிய பின்னமாக இருக்கும். முழு எண்கள் சமன். பக்கத்துல இருக்கிற பின்னங்களை ஒப்பிட்டு பார்க்கிறோம். 2 பின்னங்களையும் சமவெள பின்னம் கண்டு 8ல் 3 தான் பெருசாக இருக்குது. ஆகவே 8ல் 3 இங்கேயும் 8ல் 3 பெரியதாக இருக்கும். ஆகவே கலப்பு பின்னத்திலே 8ல் 3க்குரிய பின்னம் பெரிய பின்னமாக இருக்கும். ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கு பின்னங்கள் பகுதி 1ல பின்னங்களை ஒப்பிடுவது தொடர்பான கேள்விகள் பார்த்த நாங்கள் இதனுடைய தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இதோட நாங்கள் வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாம். தேங்க்யூ பிள்ளைகள்.